சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். கோவை கணபதி பகுதியில் கஞ்சா போதையில் 5-6 பேர் கொண்ட கும்பல் ஒரு வாலிபரை கொடூரமாக தாக்கும் வீடியோ கோவை மட்டுமல்லாது தமிழகம் முழுக்க கடும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சம்பவத்தின் வீடியோவுடன் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கஞ்சா மாடல் திமுக அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கின் நிலை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. கோவை கணபதியில் கஞ்சா போதையில் இருந்த ஒரு கும்பல் ஒரு இளைஞரை கொடூரமாக தாக்கியுள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. உள்ளூர் மக்கள் சரியான நேரத்தில் தலையிட்டு காப்பாற்றாமல் இருந்திருந்தால் இந்த தாக்குதல் சம்பவம் உயிரிழப்பில் முடிந்து பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கும். இது எங்கேயோ ஒரு இடத்தில் நடக்கும் சம்பவம் என்று இருந்துவிட முடியாது. சமீபத்தில் முதலில் திருத்தணியில் நடந்தது, அதன் பிறகு சென்னை வேளச்சேரியில் நடந்தது, நேற்று கோயம்புத்தூரில் நடந்துள்ளது. இதுபோல ஒரே மாதிரியான வன்முறை சம்பவங்கள் மாநிலம் முழுவதும் நடப்பது மிகுந்த மனவேதனையை தருகிறது. திமுகவுடன் இணைந்திருப்பவர்கள் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு திரும்ப திரும்ப சிக்கி அம்பலப்பட்டு வருகின்றனர். கஞ்சா நெட்வொர்க்கை சேர்ந்தவர்கள் எப்படி செழித்து வளர்கிறார்கள்? தமிழகத்தில் வன்முறை சம்பவங்கள் ஏன் தங்கு தடையின்றி நடக்கின்றன என்பது கோவை சம்பவம் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என அண்ணாமலை கூறியுள்ளார்.